5 வருஷமா கேட்குறேன். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி R8 ஸ்டேஷனில் போடலை. கேட்டால் இது பண போக்குவரத்து, நாங்கள் தலையிட முடியாதுன்னு அங்கே சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஏன் போடுறாங்க? நான் அடிக்க போனானா அவன் கையில் ஏதாவது கம்பு இருந்துச்சா 6 பேரை கூட்டு அவன் ஒத்தையா போகிறதுக்கே அவன் அது துக்ளக்கு உங்களுக்கே தெரியும். இந்த இதில் மாட்டினான், கஞ்சா 2 பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான். நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சு முதுக பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்ப தப்பே பண்ணாத ஒருத்த மேல இப்படி பண்ணா மனசு குமுறமா இல்லையா? தவறு இல்லை. இதேதான் தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏத்து கூட பேச மாட்டான், அவனுக்கு பேசவே தெரியாது. அம்மா டைப் சொல்லுங்க. இது புரியல ஏங்க? இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவன் ஒரு வேலையே செஞ்சதில்லை. நான் அனுப்பிச்சு விடுறதுக்கு என்ன கூலிப்படையா? நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுற்றிட்டு இருக்கியாடா இத்தனை பேர். அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அது போறானே, போன் வந்துச்சு, அப்பா நான் போய் கேட்க போறேன்னு. கட் பண்ணா இவ்வளவு செய்திகள் வருது. நான் என்ன பண்றது? எது போடட்டும், போட்டது தப்பு. அதை முதல்ல காசு பண்ணுங்க, தூக்கி போடுங்க. ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு, அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில்? போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போலாமா? இது தவறு இல்லை. கேட்டா அடிஷனல் போட சொன்னாருங்கிறாங்க. அடிஷனல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூம்ல பார்க்காம எப்படி போட சொல்லுவாரு? யாரு பக்கம் நியாயம் இருக்கு? ஒரு 100க்கு போன் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படித்தான் அஜித்குமார் ஒருத்தர் அடிச்சு கொண்டீங்க. என்னங்க இது? போலீஸ் கேட்கணும்லங்க. சிசிடிவி கேட்டங்க, அங்க உள்ளவங்களே சொன்னாங்க. போலீஸ் வந்த பிறகுதான் அந்த ஆளு இந்த கடன் வாங்கின வீட்டை விட்டு பூட்டை திறந்துக்கிட்டு கீழே வர்றான். எங்க பேசியிருக்க முடியும்? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நான் என் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனா தப்பில்லாம அவன் மேல இது சொன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்?